திரு ராகுல் காந்தி அவர்கள் இதை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஆதரித்தால் அது எட்டப்பன் வேலை அப்படின்னு குறிப்பிட்டார். டீலிமிட்டேஷனை ஆதரித்தால் அவர்கள் எட்டப்பர்கள் என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கூறியுள்ளது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு திமுக எம்பி கனிமொழி பதிலளித்துள்ளார். வரணும்னா எல்லா தலைவர்களையும் அழைத்து பேசுவார்கள். ஆனா இந்த போன தடவை தோற்கடிக்கப்பட்ட பில் இப்போ மறுபடியும் கொண்டு வர போகிறோம், அதனால அதை பத்தி நாங்க பேச வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை இதுவரை யாரும் அழைத்து பேசவில்லை. திமுக போராட்டத்துக்கு பின்னாடி சீட்டு மொத்தமா 60 சீட்டாக உயர்கிறது அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. இது திமுக கிட்ட வெற்றியா ஒரு ஆதரவான ஒரு நிலையா? நிச்சயமா நம்ம எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல், இப்பொழுது இருக்கக்கூடிய சதவிகிதம் குறைக்கப்படாமல் நம்முடைய எம்பிஸோட எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்றால் தொடர்ந்து எங்களுடைய தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகமும் இதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம், வாதாடி கொண்டிருக்கிறோம். திரு ராகுல் காந்தி அவர்கள் இதை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஆதரித்தால் அது எட்டப்பன் வேலை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி இல்லைங்க, யார் எட்டப்பர்கள் யார் எட்டப்பர்கள் இல்லைன்னு தேர்தல் முடிவுக்கு பிறகு யார் யார் எப்படி நடந்துக்கிட்டாங்கிறத பார்த்து மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும். அதனால யார் எட்டப்பர்கள்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். யார் முதுகில் குத்தியவர்கள், யார் நேர்மையாக மக்களோடு அரசியல் செய்கிறார்கள்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.